வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நம்ம எல்லாரையும் மீண்டும் ஒரு பதட்டத்தில் வச்சுக்கிற அளவுக்கு H3N2 ஒரு புதிய தொற்று பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இருக்கிற தலைவலிகள் பத்தாதுன்னு புதுசாக ஒரு தலைவலி இப்போ பெருசாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த H3N2 இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த இந்திய சுகாதாரத்துறையும் இதை பற்றி தான் மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் சார்ந்த பயம் இருக்குல்ல, அது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஏற்படுதுன்னு நினைக்காதீங்க. 1968 மனித குலம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு புதிய வகை வைரஸ் காய்ச்சல். இதுக்கு பேர் H3N2. இது ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் இருக்குல்ல, இதோட சப் டைப்புங்க. ஆக்சுவலாக இது ஒரு நான் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். அதாவது மனுஷங்கிட்ட இருந்து இதை ஆரிஜினாக கொண்டு உருவான வைரஸ் இது கிடையாது. இதுதான் இதுக்கான அர்த்தம். 2009 பார்த்தீங்கன்னா H1N1 அப்படின்ற பேண்டமிக் வைரஸ் உலகம் முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த டைமில் உலக மக்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் ரொம்ப ஏராளம். இந்த H1N1ஓட மேட்ரிக்ஸ் ஜீன் ஒன்று இருக்குங்க, அதாவது எம்ஜின்னு சொல்லுவாங்க. அதை இது முழுமையாக ஒத்து போகிறது தான் H3N2. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் புதிய தலைவலி அந்த H3N2 தான். ஸோ இந்த H1N1ஓட ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயின் தான் இந்த H3N2. மியூட்டேட் ஆகி இருக்கிறதுனால வீரியம் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கிறதா சந்தேகம் பெருசாக எழும்பிருக்கு. இந்த H3N2 இப்போதான் ஏதோ புதுசாக வந்திருக்கிறதா சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது கிடையாது, இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ஆனால் இப்போ இது மியூட்டேட் ஆகி வந்திருக்கின்றதுனால தான் உலக மக்கள் இப்போ அச்சத்தில் ஆண்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மியூட்டேட் அப்படின்றதுக்கும் ரெப்ளிகேட் அப்படின்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. மியூட்டேட் அப்படின்னா ஒரு வைரஸ் இருக்கும், அதோட மரபணுல மாற்றம் ஏற்பட்டு இன்னொரு வைரஸ் அது உருமாற்றம் அடையும். அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வைரஸ்கள் சேர்ந்து இன்னொரு உருமாற்றம். இது போல் ஒன்றா உருமாற்றம் அடைஞ்சு வந்துட்டு இருக்குல்ல அதோட மரபணுல. இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ரெப்ளிகேஷன் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்குள்ள கொரோனா வைரஸ் 1 போதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புன்ற ஹோஸ்ட் இருக்கு பாருங்க, இதை பயன்படுத்தி 1 2ஆம் மாதம் 2 4ஆம் மாதம் 4 8ஆம் மாதம் அப்படியே பெருகிக்கிட்டே போகும். இதை தான் ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். H1N1 இருந்து மியூட்டேட் ஆகி H3N2 இப்போ வெளியே வந்திருக்கு. இது ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்றிகள் கிட்ட தான் அதிகப்படியாக பரவற தன்மை கொண்டதாக இருந்திருக்கு. இந்த விஷயத்த சொல்கிறது உலகத்தோட தலை சிறந்த சுகாதார அமைப்புகளில் ஒன்றான அமெரிக்காவோட CDC, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன். இவங்க சொல்கிறாங்க கடந்த 2010 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பன்றிகள் கிட்ட இந்த H3N2 முறையாக தென்பட்டுச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, 2010 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷங்க கிட்ட முறையாக இந்த H3N2 தொற்றை ஏற்படுத்தியிருக்கு. அந்த டைமில் பதிவான கேசஸ் மட்டுமே 12 கேசஸ். இதோட முக்கிய அறிகுறியாக எதை அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, முன்னாடி நம்ம இருமுனதை விடவும் தும்முனதை விடவும் இப்போ நம்ம அதிகமாக இரும்புவோம் தும்முவோம். இது போல் அறிகுறி தான் அடித்தளமே சொல்கிறாங்க. அப்படி ஒரு அறிகுறி உங்ககிட்ட தென்பட்டாலே நீங்கள் டாக்டரை அணுகிறது நல்லதுன்றாங்க. இந்த H3N2 தொற்றா அது இருக்கலான்றாங்க. சீசனல் ஃப்ளூ வைரஸ் ஃபீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கோ சாட்சாத் அந்த அறிகுறிகள் அப்படியே H3N2 பாதிப்பாளர்களுக்கும் இருக்குன்றாங்க. அதன்படி எடுத்துக்கிட்டால் ஃபீவர் காய்ச்சல் இருக்குல்ல, அது உஷ்ணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இருமல், காஃப், தொண்டை வலி, சோர் த்ரோட், மூக்கு ஒழுகுதல், ரன்னி நோஸ், தலைவலி, ஹெட்ஏக், உடல் வலி, பாடி ஏக், குமட்டல், நாசியா, வாந்தி, வாமிட்டிங் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, டயரியா. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் சரி, இதில் 1 2 உங்கள் உடம்புல தென்பட்டாலும் சரி, நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பரவாமல் இருக்கிற ஒரு தொற்று எதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல சொல்லிட்டு தொற்றுன்னு சொல்லிட்டு H3N2. ஸோ பரவல் தன்மை இதுக்கும் உண்டு. ஆனால் என்ன ஒரு நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தகவல்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்று இருக்குது பார்த்தீங்களா, இது பரவன வேகம் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மி தான். ஏன்பா கம்மின்றீங்க, அப்புறம் எதுக்காக இதை பார்த்து ஆய்வாளர்கள் வரைக்கும் கொஞ்சம் மிரண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது வந்திருக்க சிச்சுவேஷன் அப்படி. நம்ம ஏற்கனவே கொரோனாவால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி காணப்பட்டுருக்கோம். இந்த நேரத்தில் H3N2 வெளியே வந்திருக்கிறதுனால தான் நிறைய பேரை பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட எய்ம்ஸ் இருக்குல்ல, அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க பயப்படுற அளவுக்கு இது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நம்ம கொரோனா வைரஸை பார்த்து பேனிக் ஆனும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்குலாம் இது கொண்டு போய் விடாது. H3N2 ஆக்சுவலாக இது மியூட்டேட் ஆகி வெளியே வந்திருக்கிறது. இப்போ தான் ரீசர்ச்சை ஃபுல்லாக எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். ஸோ அதுக்கு முன்னாடியே மக்கள் பயம் கொள்வது தேவையற்ற ஒன்றுன்னு எய்ம்ஸ் தரப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே சரி, இந்த பிரச்சனை இப்போ வருதுன்னு சொல்லிட்டப்பா H3N2, இதிலிருந்து நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா என்ன எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் இருக்குது.
நம்ம கொரோனா பேண்டமிக் டைமில் என்னென்னலாம் பண்ணுவோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதே தான் இங்கேயும். முதல்ல பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறது இன்றியமையாத ஒன்று. எல்லா விதமான பரவல்களுக்கு முன்னாடியும் இதை நம்ம செஞ்சே ஆகணும். ரெண்டாவதாக கைகளை நல்லா கழுவுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வைரஸ்லாம் ஹோஸ்ட்டாக நம்ம உடம்பை பயன்படுத்துறதுக்கு இந்த கைகளை தான் அடித்தளமாக நம்பியிருக்கு. நம்ம கைகளில் எங்கேயாச்சும் வைரஸ் படர்ந்துருந்து அதை நாம் இந்த உடம்போட நவத்வாரங்கள் இருக்க பாருங்கள், அந்த வழியை எடுத்துகிட்டு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வைரஸ் டிரான்ஸ்மிஷன் உடம்புக்குள்ளே நடந்துடும். உதாரணத்துக்கு இப்போ இந்த கைப்பகுதிகளில் வைரஸ் இருக்குது அப்படின்னா நாம் மூக்கை அப்படி துடைக்கும் போதோ இல்லை வாயை ஏதாவது சுத்தம் பண்ணுற சொல்லி கிட்ட கொண்டு போகும்போதோ இதெல்லாம் ஈஸியாக உள்ள டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கைகளை நல்லா கழுவுங்கன்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளி. இந்த மக்கள் வெளியே பொது இடங்களுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் நகர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணியிறது. ஏன்னா ட்ராப்லெட்ஸ் மூலமாக வைரஸ் பரவல் எந்த அளவுக்கு ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த COVID-19 H1N1 ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவோம், ப்ளஸ் H3N2 இது மூணுமே இப்போ ஒரே நேரத்தில் சங்கமிச்சிருக்கிறதுனால தான் பதற்றம் திரும்ப உலகத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க தான் அதிகமாக இதால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு புதிய தகவல் இப்போ வெளியாகிருக்கு. இதை ஒரு சில ஆய்வாளர்கள் அப்பட்டமாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க, ஆமாம் உண்மைன்னு. ஆனால் இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் இல்லைங்க, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏஜ் கேட்டகரி கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் பிரச்சனைன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆய்வு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ வெளிவந்திருக்க தகவலை மக்கள் காதுகளில் போட்டேன். ஓகே ரைட்டு. இந்த H3N2 தாக்கி இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தொற்றால் பாதிக்கப்படுறது வேறு சினாரியோ, ஆனால் உயிரிழந்திருக்காங்கன்றது தான் பதற்றத்தை கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா H3N2 பரவல் ஆரம்பிச்சிருக்கு. இதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா மாநிலங்களும், நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் உஷார் நிலையில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மாநில அரசுகள் ப்ரிகாஷன் ஆக்ஷன்ஸை எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்கணும்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மத்திய அரசோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ வகுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இப்போ தேவை. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் உங்களுக்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், அதை ஃபுல்லாக கேளுங்க. கேட்டு நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிருங்க. மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மட்டும் இன்ஃப்ளூயன்ஸாக்கான இந்த RT-PCR பரிசோதனை இருக்குல்ல, இதை கட்டாயமாக செஞ்சுருங்க. ஃப்ளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க 7 நாட்கள் வரைக்கும் வீட்டிலேயே உங்களை தனிமைப்படுத்திக்கங்க. காய்ச்சல் இருக்கிறவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துடுங்க. நீங்களா தன்னிச்சையாக இந்த மருந்து போட்டால் சரியாயிடுன்ற முடிவுக்கு வரவே வராதிங்க. அண்ட் அதிகமாக தண்ணி குடிக்க பழகுங்க. லேசான காய்ச்சல், இருமல் இது போல் பாதிப்பு கொண்டவங்க ஏ வகையாக கருதப்படுறாங்க, ஏ கேட்டகரி. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக பி கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவிர காய்ச்சல் அண்ட் அதிகமாக இருமல் கொண்டவங்க. தீவிர காய்ச்சல் இருக்க குழந்தைங்க, கர்ப்பிணிகள், 65 வயதிற்கு மேற்பட்டவங்க, இணை நோய் இருக்கிறவங்க அப்படின்னு 2 வகைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக்கான பரிசோதனையோ மருத்துவ அனுமதியோ தேவையில்லை. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் உங்களையே தனிமைப்படுத்திக்கிட்டால் அதுவே போதுமானது. அதே வேளை சி வகை பாதிப்பான தீவிர காய்ச்சல், தொண்டை வலி, மூச்சு விடுறதுல சிரமம், நெஞ்சு வலி, இரத்த அழுத்த குறைவு இந்த பிரச்சனைகளை இருக்கிறவங்க மட்டும் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுக்கான RT-PCR பரிசோதனையை கட்டாயமாக செஞ்சுருங்க. குழந்தைகளுக்கு தொடர் காய்ச்சல், உணவு உண்ணாமை, மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துச்சுன்னா RT-PCR பரிசோதனையை கட்டாயமாக செய்யணும். அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக மருத்துவமனையிலையும் அனுமதிக்கணும். வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கவங்க 104, 108 இந்த 2 நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்ட பிற்பாடு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் தொடர்பாக உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். அது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தே ஆகப்படும். ஆலோசனை பெறுறதுக்கு இதில் எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாதுங்க. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணிபுரிஞ்சிட்டு இருப்பாங்களே அவங்க அண்ட் ஆய்வகங்களில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கவங்க கட்டாயமாக N95 மாஸ்க்கை தான் அணிஞ்சிருக்கணும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு முகக்கவசம் இருக்குல்ல, அதை அணிஞ்சால் போதுமானது. மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாரும் ஃப்ளூ ஃபீவர் தடுப்பூசியை செலுத்திக்கிட்டே ஆகணும். கர்ப்பிணிகள், இணை நோய் இருக்கிறவங்களும் ஃப்ளூ ஃபீவர் தடுப்பூசியை போட்டுக்கணும். 65 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க அண்ட் 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்க இவங்க கூட ஃப்ளூ ஃபீவர் தடுப்பூசியை போட்டுக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உண்மை என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் H3N2 பதட்டம் அப்படின்றது குறைவாக தான் இருக்குது புதுச்சேரியோடு கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா புதுச்சேரியில் என்ன இருக்குன்னா, இந்த வைரஸ் காய்ச்சல் இருக்குல்ல,
இப்போ வரைக்கும் இதால் 80க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, நாளையில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவிச்சிட்டாங்க. சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் ஓப்பனாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் விடுமுறை. நாம் என்ன வைரஸை பற்றி பேசினாலும், எந்த ஒரு புதிய நோய் கிருமியை பற்றி பேசினாலும் சைனாவை தவிர்க்கவே முடியல. பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதோட பிறப்பிடமாக சைனா திகழ்ந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கு வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்குது. இந்த சைனா ஒரு வாட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமே. இந்த பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இதுமாதிரி நிறைய தலைவலிகள் மக்களை ஆட்கொள்ள சைனா எந்த அளவுக்கு பிறப்பிடமாக இருந்திருக்கு அப்படின்றத வர்ற காணொலி தொகுப்பு மூலமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கடந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 3 முக்கியமான அவுட் பிரேக் சைனாவில் நடந்திருக்கு. எத்தனை பேர் தெரியும்? அதுவும் நான் சொல்கிறது 3 மேசிவானது. இதை விட சின்ன அவுட் பிரேக்கும் சைனாவில் நடந்திருக்கு. உண்மைதான். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் ஆரம்பித்து ப்ரொசாலசிஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. சைனாவோட இந்த வைரஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அதோட சிறப்பம்சம் பற்றி பேசி ஆகணும். மனுஷங்களை மட்டும் தாக்கணும்னு நினைக்காதீங்க, விலங்குகளையும் தாக்குது. இதுக்கு முன்னாடி பட்டியல் போட பாருங்க, அவுட் பிரேக்கை பற்றி ஒன்று ஒன்றா சைனாவை பேஸ் பண்ணி ஒரு வருஷத்தில் மட்டுமே சொல்லிட்டு, அதில் பெரும்பாலான அவுட் பிரேக் விலங்குகளையும் சேர்த்து தாக்கி இருக்கு. மனுஷனோட பேராசையால் விலங்குகள் மரணிக்கணும்னால அது சைனா விஷயத்தில் கரெக்டாக நடந்திருக்குங்க. அந்த உலக பறவை காய்ச்சலோட ஒட்டுமொத்த பிறப்பிடமாக சீனா திகழ்துன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. ஒட்டுமொத்த குடோனாவே சீனா இருந்துகிட்டு இருக்குங்க. கடந்த கால நிகழ்வுகள் அப்படி இருந்திருக்கு. அதனால தான் இப்படி சொல்கிறேன். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் அடிக்கடி பெரிய குழியை தோண்டுவாங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் நிறைய இருக்குது, பாருங்கள், நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த குழிகளில் என்னத்தை கொட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எதை செடி வைக்கிறதுக்கோ மற்ற விஷயத்துக்கோ கிடையாது. அது கோழிகள், நிறைய பறவைகள்லாம் இருக்குல்ல, கால்நடைகள், வாத்துகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே அதில் போட்டு புதைப்பாங்க. இந்த பொக்லைன் இயந்திரம் இருக்குல்ல, அதை வச்சு கால்நடைகள் கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல புதைக்கப்படும். லட்சக்கணக்கில் கோழிகளை அவங்க புதைப்பாங்க. இது அங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் நடந்திருக்கு. ஆனால் உலக நாடுகளில் 30% நடக்குது அப்படின்னா சைனாவில் மட்டுமே 70% நடக்கும். பிரச்சனையே இல்லாத நாட்டில், வைரஸ் ஆய்வே செய்யாத நாட்டில் எதுக்காக இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் தொடர்ந்து அவுட் பிரேக் நடந்துக்கிட்டே இருக்குது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பேர்ட் ஃப்ளூ விஷயத்துலையும் இதை தான் கண் முன்னாடி பார்க்க முடியுது. சைனா மேலே ஏதோ பொத்தாம்பொதுவாக குற்றச்சாட்டு சுமத்துறன்னு நினைக்காதீங்க. 1997 வருஷம் ஹாங்காங் மக்கள் இந்த வருஷத்தை கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, H5N1 இந்த பறவை காய்ச்சல் ஹாங்காங் மக்களை உலுக்கி எடுத்துச்சு. ஒட்டு மொத்தமாக அங்கேருந்து அரசாங்கமே திணறி போகிறாங்க, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது தெரியாமல். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுமாங்க? ஹாங்காங் கால்நடைகள் இருக்குல்ல, இதில் 80% கால்நடைகள் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்து தான் வருது. கோழியாக இருக்கட்டும், வாத்தாக இருக்கட்டும், மற்ற எதுவாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட 80% அளவுக்கு சீனாவில் இருந்து தான் ஹாங்காங்குள்ளே வருது. ஸோ ஹாங்காங்கில் பறவை காய்ச்சல் ஸ்ப்ரெட்டிங் அந்த டைமில் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன நிலைப்பாடு வருவீங்க? சீனா மேலே குற்றம் சுமத்துவீங்கன்னா சுமத்த மாட்டீங்களா? இதே தான் ஹாங்காங் அத்தாரிட்டிஸாக அப்போ பண்ணியிருந்தாங்க. சைனா லேப் மேலே அவங்க டைரெக்டாக சந்தேகம் தெரிவிச்சிருந்தாங்க 1997. இதை ஹாங்காங்கில் தான் நடந்துச்சு, அதை விட்டுருங்க. அடுத்து சைனாக்குள்ளே நடந்த அவுட் பிரேக்குன்னு அதை பற்றி சொல்கிறேன். கடந்த 2013 வருஷம் சீனாவில் பறவை காய்ச்சல் தொடர்பான ஒரு நியூ ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க. இதை தொடர்ந்து 2017 வருஷம் 5th வேவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறவை காய்ச்சல் 5வது அலை. இந்த அலை சைனாவை தாக்கின வருஷம் 2017. கிட்டத்தட்ட 600 மக்கள் உயிரிழந்தாங்க. 2013, 2017 அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாங்க. வடகிழக்கு சைனா பகுதியில் வன பறவைகள் கிட்ட H5N6 ஏவியன் ஃப்ளூ பரவ ஆரம்பிச்சது. பேர்ட் ஃப்ளூ அப்படின்னாலே சைனாவில இருந்து பிரிக்க முடியல. பார்த்தீங்களா? இதுக்காக தான் சொன்னேன். ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் சொல்லலை. இவ்வளோ விஷயங்கள் கடந்த காலங்களை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பொதுப்படை தகவல் ஒன்று தரேன். அப்போ தான் இந்த பொதுப்படை தகவலையும் சைனா விஷயத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். கடந்த 2018 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா, 2018 வரைக்கும்னா அதுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளா 160 வரைக்கும் தான் ஐசோலேட்ஸ் ஆஃப் த வைரஸ் இங்கே ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான வைரஸஸ் பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கு, இது கூட சம்மந்தப்பட்டது தான். இது கூட கால்நடைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒத்தது தான். ஸோ பறவை காய்ச்சல் பேர் அடிப்படல கண்டிப்பாக சைனா பேரை கூட அடிப்படுதில் அதுவும் இதுவும் கனெக்டடாக ஏன் இருக்கக்கூடாது? மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பயம், அலட்சியம் வேண்டாம், விழிப்புணர்வு மட்டும் போதும். ஐயோ எல்லா நோய் தொற்று கிருமிகளும் ஒரே நேரத்தில் வரும், இது போல் நினச்சி பயந்துட்டு இருக்கிறது வேண்டாம். ஏன்னா நடக்கிறத உங்கள் முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக தான் எதையும் மறைக்காமல் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்கிறேன், நானே தான் சொல்கிறேன். பயம், அலட்சியம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் விழிப்புணர்வு மனசில் ஏந்திக்கிங்க. அந்த விழிப்புணர்வை மற்றவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட உயிரை மட்டும் பாதுகாத்துக்கிறது நல்லா இருக்காது, மற்றவங்க உயிர்களையும் சேர்த்து பாதுகாக்கிறதுக்கு நாம் உதவுவோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.